வாழ்க வளமுடன். ஒரு பணக்கார வீட்டு பெண் தன்னுடைய வீட்டு ஜன்னல் கதவை திறந்து பார்க்கும்பொழுது அங்கே ஒரு பிச்சைக்காரன் பசியோடு இருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு போதிய உணவு கொடுத்துட்டு அவள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறா. தேங்க் காட் ஃபார் ஐம் ரிச் அப்படின்னு. அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், சைடில் திரும்பி பார்க்குறான். ஒரு பைத்தியக்காரன் இங்கே உளறிட்டு இருக்கிறத பார்க்குறான். அப்போது அதை பார்த்துட்டு அவன் கடவுளுக்கு நன்றி, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு. அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான், சைடில் திரும்பி பார்க்குறான். ரோட்டில் வந்து யாருக்கோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறான். அப்போது அந்த சூழ்நிலையிலேயே அவன் கடவுளுக்கு நன்றி, நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிறான். ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆன நபரோ தான் பக்கத்து பெட்டில் இருந்தவர் வந்து இறந்து போகிறத பார்க்குறான். இப்போ அதை பார்த்துட்டும் கடவுளுக்கு நன்றி, நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு. இறந்தவங்களால் மட்டும்தான் நன்றி செலுத்த முடியாது. நமக்கு கிடைச்ச வாழ்க்கை, நம்ம ஆரோக்கியமாக இருப்பதுக்கும் போதிய அளவு எல்லாமே கிடைச்சதுக்கும் நாம் நன்றி சொல்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும்.